என்ன நம்ம அம்மா இன்னைக்கு கூட்டிட்டு வரேன்னு சொன்னாங்க, இன்னும் வரவே இல்ல. வீட்டுக்கு வேற போய் சாப்பிடணும் முதல்ல. பசிக்குது செமையா. ஏய், அந்த பொண்ணு தானடா? அதே பொண்ணு தானா? போங்க. உன் பேர் தானம்மா லக்கி? ஆமா அங்கிள், சொல்லுங்க என்ன ஆச்சு? பாப்பா, நான் சொல்ல போற விஷயம் உனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். இருந்தாலும் சொல்றேன், பொறுமையா கேளு. என்ன ஆச்சு அங்கிள், என்ன ஆச்சு? பயப்படாதம்மா, சொல்றத கேளு. உன் அம்மாக்கு பெரிய ஆக்சிடென்ட் ஆச்சு வர வழியில. நான் தான் அவங்கள பார்த்து ஹாஸ்பிட்டல் சேர்த்து வச்சிருக்கேன். வா, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். ஐயோ, என்ன அங்கிள் சொல்றீங்க? நிஜமாலுமே எங்க அம்மாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? அவங்க கூட்டிட்டு போறேன்னு சொன்னதுனால தான் நான் ரொம்ப நேரமா இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓஹோ, அதான் பாப்பா, உன்னை கூட்டு வர்றதுக்கு தான் வந்தாங்க. வர வழியில தான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதோ அங்க ஆட்டோ தெரியுது பாத்தியா, அதுல வந்து ஏறு. நான் உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன். அப்படியா? சரி ஓகே அங்கிள், இதோ வரேன் வரேன். எங்க போயிட்டாரு இந்த அங்கிள்? ஆட்டோ வண்ட வர சொன்னாங்க, இங்க யாரையும் காணுமே. சொன்ன மாதிரி அந்த பாப்பாவை ஆட்டோ வாண்ட கூட்டு வந்துட்டான் நம்பாளு. இவளை நீ கடத்திட்டு போய் வித்தர வேண்டியதுதான். ஐயோ, இந்த அண்ணா யாரு? ரொம்ப பயங்கரமா இருக்காரு. மாஸ்க் வேற போட்டிருக்காரு. நம்மள குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்காங்க. கடத்திட்டு போறாங்களா? அந்த அங்கிள் சொன்னாங்கன்னு நம்ம தெரியாதனமா வந்துட்டோமா? பயமா இருக்கே. ஏய் பாப்பா, சத்தம் போடாம அமைதியா என் கூட வந்துரு. அப்படி வந்தாதான் உனக்கு நல்லது. அண்ணா என்ன விட்டுருங்கண்ணா, நான் வீட்டுக்கு ஒரே பொண்ணுண்ணா. ஏய் பாப்பா, இப்பதானே உன்னை கத்தாதன்னு கத்தனான்னு வச்சுக்க, உன்னை இங்கேயே குத்தி போட்டுறேன். அது ஆட்டோ இருக்குல்ல, ஒழுங்கா வந்து அமைதியா ஏறு. அமைதியா ஏறுனா உனக்கு நல்லது. தெரியாம வந்து மாட்டிக்கிட்டேன். இந்த சுஜித் சிட்ரிக் வேற எங்க போனாங்கன்னே தெரியல. அண்ணா அண்ணா என்ன விட்டுருங்கண்ணா, நான் வீட்டுக்கு போறேண்ணா. தெரியாம வந்துட்டேனா. ஏய், இன்னும் புலம்பிட்டு இருக்க? ஒழுங்கா வந்து ஏறு ஆட்டோ. ஹெல்ப் ஹெல்ப், யாருன்னா இருக்கீங்களா? ஏய், கத்திக்கிட்டேவா இருக்க? இப்போ உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. ஐயோ, என்ன கத்தி எடுக்கிறாரு அம்மா. ஆனா போதண்ணா, அவ ரொம்ப பயன்டா போலண்ணா. ஆமா, நான் விட்டுருங்க. என்னது அண்ணாவா? என்ன நடக்குது இங்க? லக்கி, நான் கூட நீ ஒரு இன்டெலிஜென்ட்டான கேளு, என்னை கண்டுபிடிச்சிருன்னு நினைச்சேன். ஆனா நீ கண்டுபிடிக்கல. இன்னுமா நான் யாருன்னு தெரியல. இப்போ பாரு. ஐயோ, ஒழுங்கா இறங்கலன்னு நினைக்கிறேன். இப்போ பாரு. ஏஹே அண்ணா, நீங்களா? எப்படிண்ணா இருக்கீங்க? எப்ப வந்தீங்க இங்க? உங்களை பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது. ஐஃபைனா, நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் லக்கி. சரி வீட்டுக்கு வா, வீட்டாண்ட போய் பேசுவோம். அண்ணா, இன்னைக்கு நான் நிஜமாலுமே பயந்துட்டேனா. வேற யாரோ என்ன தூக்கிட்டு போறாங்க, வீட்டுல மிரட்டி காசுலாம் கேட்க போறாங்கன்னு பயந்தே போயிட்டேன். கடைசியில பார்த்தா நீங்க. சரி சரி விடு லக்கி. சரி, நான் ரொம்ப நாள் கழிச்சு வரேனா, எப்படி வந்து பாக்குறதுன்னு தெரியல. அதான் சுஜித் கிட்ட ஐடியா கேட்டேன். அவனுக்கு உன் மேல என்ன காண்டுன்னு தெரியல, பிராங்க் பண்ணலாம்னு சொல்லிட்டான். சரி, அதான் எல்லாரும் சேர்ந்து அப்படியே பண்ணோம். அப்புறம் லக்கி, ஒரு முக்கியமான விஷயம். இந்த மாதிரி யாரும் உன்னை கூப்பிட்டாலும் நீ போகக்கூடாது, சரியா? உன் அப்பா அம்மா தவிர வேற யார் வந்து என்ன சுச்சுவேஷன் சொன்னாலும் நீ போகக்கூடாது. ஓகே? ஐயோ, இதுக்கப்புறம் நான் யாரு கூப்பிட்டாலும் போக மாட்டேன்னா. ஆமா அண்ணா, இவ்வளவு நாள் எங்கண்ணா போனீங்க? உங்களை ஆளே காணோம். அதெல்லாம் பெரிய கதைடா சுஜித். அதெல்லாம் உனக்கு இப்போ சொன்னா புரியாது. நீ ஸ்கூலு காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு வேலை தேடி சுத்திட்டு இருப்ப பாத்தியா, அப்பதான் தெரியும் என்னோட கஷ்டம் என்னன்ட்டு. இங்கிருந்து என்னால சமாளிக்க முடியலடா, அதான் வீட்டுக்கே போயிட்டேன். இப்போ எனக்கு மெயில்ல இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லி வந்துச்சு, அதான் இப்போ வந்திருக்கேன். ஆனா நீங்க என்னென்னவோ சொல்றீங்க. சரி ஓகே. இன்டர்வியூவா? இதே மாதிரி இன்டர்வியூ போகணும்னு சொல்லி தான் நம்ம ஏரியாவுக்கு புதுசா ஒரு அக்கா வந்திருக்காங்க. அண்ணே, மாடல் அக்கானே, மாடல் அக்கா. என்னது, நம்ம ஏரியால புதுசா ஒரு பொண்ணு வந்திருக்கா? ஆமா ஆமாண்ணா, நம்ம ஏரியாக்கு புதுசா வந்திருக்காங்க. அவங்க பாக்குறதுக்கு செம கியூட்டா இருப்பாங்க தெரியுமா? என்னது, செம கியூட்டாவா? ஆமா ஆமா, நான் சினிமா நடிகை மாதிரி இருப்பாங்க. அவங்க பேரு கூட ஷாலினி. என் பேரு ரகுவரன், அவ பேரு ஷாலினி. பேரே மேட்சிங்கா இருக்கே. அடடா ரகுவரா, உனக்கு இது கிடைக்கும்? அண்ணா, என்னண்ணா தனியா பேசுறீங்க? அது உனக்கு சொன்னா புரியாதடா. சரிப்பா, அந்த அக்கா எங்க இருக்காங்க? அந்த அக்காவா? திடீர்னுட்டு வருவாங்க, திடீர்னுட்டு போவாங்க. எங்க இருப்பாங்களான்னு தெரியலண்ணா. அண்ணா அண்ணா, ஆமா நீங்க இன்டர்வியூக்காக தானே இங்க வந்தீங்க. அந்த அக்காவை பத்தி எதுக்கு இவ்ளோ கேள்வி கேக்குறீங்க? என்னன்னா என்ன? இதெல்லாம் மட்டும் கண்டுபிடிக்கிற இன்டெலிஜென்ட் கேளு. ஆனா பிராங்க் பண்ணதை மட்டும் கண்டுபிடிக்கல. ஆனா ஐ திங்க் அவங்க இந்த டைம்ல வருவாங்கன்னு நினைக்கிறேன். பாப்போமா என்னன்ட்டு. பார்க்கலாம் பார்க்கலாம், எப்ப இருந்தாலும் பார்த்துதானே ஆகணும். நம்ம ஏரியா தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ணா அண்ணா, அங்க பாருங்கண்ணா, அந்த அக்கா தான். நான் சீக்கிரம் பாருங்கண்ணா. அந்த அக்காவா? எங்க? ஹலோ பசங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்க ரகுவரன். இந்த பார்பி டிவி தமிழ் சேனல்ல என்ன அடிக்கடி பார்க்க போறீங்க. என்னோட லைஃப் ஸ்டோரி, லவ் ஸ்டோரி, மேபி. சரி, இதெல்லாம் பார்க்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்? அதெல்லாம் அடுத்து வர அக்கா சொல்லுவாங்க. பாய் பாய். ஹலோ பசங்களா, நம்ம சேனல்ல புதுசா ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம். இவரை வச்சு இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் வரப்போகுது. அதெல்லாம் பார்க்கணும்னா என்ன பண்ணணும்? மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்க எல்லாரையும் நான் அடுத்த வீடியோல பாக்குறேன். பாய் பாய்.